குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த வந்து ஆணி முடிவிலும் ஆடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுடைய குருவோட டிரான்சிட்ல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம், ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகாதிபதியாக இருந்தாலும் 2ம் 5க்கும் உரியவர் போய் எங்க உட்காந்துட்டாரு. கோச்சாரத்துக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகாது, இதுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லைம்பாங்க. பட் நான் நிறைய ஜாதகத்துல இதுலயே அஃபெக்ட் ஆயிருக்கிறது நான் பாக்குறேன். ஆனா அஃபெக்ட் ஆகும். ஆனா அதே குரு உங்களுக்கு அதன் மூலியமாக வழிகாட்டுதலையும் கொடுத்து உங்களை ஜெயிக்க வச்சிருவார். அப்போ இந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தில் வந்து நல்ல ஒரு மேம்பாட்டு வந்து ஒரு அப்கிரேடேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் சொல்லுவீங்க விருச்சிக ராசிக்கு பணமே கையில தங்காதே, நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்து குரு அதற்கான வழிகாட்டுதலை கொடுப்பார். எல்லா பிரச்சனையும், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, லைஃப்ல ப்ராப்ளம் எல்லாம் முடிச்சு கட்டிட்டு இப்ப வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு உட்காந்துருக்கு. உங்ககிட்ட போய் நான் இதை சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் நல்லது நடக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசி வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ராசி. 8க்குரியவர் இல்லையா காலபுருஷனுக்கு.
அப்போ வந்து எப்பவுமே விருச்சகம்னாலே ப்ராப்ளம் தான். நீங்க ப்ராப்ளத்தோடய உங்க வாழ்க்கையை நடத்தி போகணும். யாருக்காவது விருச்சக ராசி லக்னம் வந்தாலே இதுதான் ப்ராப்ளம் தான். நீங்க லைஃப் லாங் உங்களோட ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னது பழகி போயிடும் அந்த விஷயம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணுவீங்க பாருங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை கியூல நிற்கும் உங்களுக்கு. இப்போ வாழ்க்கை போராட்டமா இருக்கும்போது தன்னை மீறின ஒரு தைரியம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும். உங்களுடைய தைரியம், மன தைரியம் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில நடத்தும். நீங்க எவ்வளோ லாயலா இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு லக்னம்னா அது விருச்சகம் தான். எவ்வளவோ நீங்க உண்மையா இருந்தாலுமே மட்டம் தட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்களோட கோபத்தை சீண்டி நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திருமண பந்தத்துல இதுதான் நடக்கும். கணவன் மனைவி வந்து கணவனோ மனைவியோ இந்த விருச்சக லக்னக்காரர்களை தூண்டி விட்டு சண்டை போட வச்சு வார்த்தைகளை வெளியே கொட்டி கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க நல்லவங்களாவும் நீங்க ரொம்ப படு மோசமானவங்களாவும் காமிச்சிடும் இந்த உலகம். இப்படிதான் வந்து விருச்சிக ராசியை வந்து பாத்தீங்கன்னா லக்னக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில போர்ட்ரேட் ஆயிட்டே இருப்பாங்க. என்னடா கரெக்டா சொல்றேன்னு இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் அப்படின்னு பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையை மாற்றும். அப்ப கண்டிப்பா உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை மாத்துங்க. வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுடைய 9ஆம் இடத்தில் குரு வந்திருக்கிறார். அப்ப தந்தை மூலியமாக நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய காலம். உங்களுடைய சொந்த வீடு, புது வீடு எல்லாமே இப்ப கிடைக்க போகுது. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தில் 5ஆம் இடத்தில் சனி இருந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா நீங்க போடுற பிளான் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். ஒரு விஷயத்த யோசிச்சீங்கன்னா அங்க சனி உட்காந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஈஸியா முடிக்க விட மாட்டார். நீங்க வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் முடிக்க வேண்டிய வேலையை வந்து 15 நாள் இழுத்து நீங்க அலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சோர்ந்து போயிடுவீங்க. அப்ப அந்த கிரகத்தை ஆக்டிவேட் ஆகும்போது அந்த வீடு முடியும். அப்போ வந்து என்னன்னா வேர்வை சிந்தி பாடுபட்டு வேலை செய்யறவங்களை வேலை வாங்குறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் உங்களுக்கு. இது நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பட் இது உங்களோட இண்டஸ்ட்ரியில் இப்படிதான் நடக்கும். நீங்க என்னென்ன காரியங்கள் இருக்கீங்க இது அப்படிதான் நடக்கும். ஓகே, குரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு. எல்லாமே பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஓகே. ஸோ காதல் திருமணம் எல்லாமே சூப்பரா எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. பிரச்சனையிலேருந்து இப்போ எல்லாமே சரியாக போகுது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களை இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். அதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம். நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஸோ 10லே கேது இருந்தால் தொழில் முடக்கம். ஓகேவா? ஸோ 10க்குரியவர் சூரியன் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா 8ல் இருக்காரு. இப்போ வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ வீடு கொடுத்தவர் 8ஆம் இடத்துல இருக்காருல்ல, சூரியன் 8ல இருந்தால் என்ன ஆகுறது? அப்போ பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்து அழகாக அடுத்த மாதம் தள்ளி போயிடும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த டிரான்சிட் ஆகும்போது பல விஷயங்கள் பார்ப்பீங்க. எங்கேயா போய் வம்பிழுக்கிறது பிரச்சனை எதுவுமே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க. குடும்பத்தில் எல்லாமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பேர் வாங்குவீங்க. நல்ல குழந்தைகள் அப்படின்னு அவங்க பேர் வாங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு பெருமைகள் எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.